வணக்கம் நண்பா. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு மொத வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே அமைக்கிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களை கரெக்டாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் பல பேர் ஃபினியஸ் அண்ட் ஃபர்புக்கு தீவிரமான ஃபேன்ஸாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் உருவானது எப்போ, அது எங்கே உருவாக்குனாங்க, அதை யார் உருவாக்குனா இப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட கார்ட்டூன் ஷோ கான்செப்ட் உருவானது பார்த்தீங்கன்னா 1993 இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் கார்ட்டூன் கான்செப்ட் உருவானது காரணமானவங்க ரெண்டு பேர். ஒருத்தர் பேர் டான் பாவின்மயர், இன்னொருத்தர் பேர் ஜெஃப் மார்ஸ். இவங்க ரெண்டு பேருமே 1993 சிம்ப்சன் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் ஷோ சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பழக்கமாச்சு. இவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு நாள் டான் பாவின்மயர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு உருவான ஐடியா தான் ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட கார்ட்டூன் கான்செப்ட். உடனே இந்த ஐடியாவை போய் அவர் மார்ஷ் கிட்ட சொன்னார். சொன்ன உடனே மார்ஷுக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே அப்போ அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கார்ட்டூன் சேனலில் இந்த கான்செப்டை போய் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கார்ட்டூன் கான்செப்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக டெக்னிக்கலாக இருக்குது, ஸோ கிட்ஸுக்கு அவ்வளோவா இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் புரியவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட டான் பாவின்மயரும் மார்ஷும் தளர்ந்து போல. அவங்க இந்த கார்ட்டூன் ஷோவை எப்போயாவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷோவை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ஷ் வந்துட்டு மூவி கிரியேஷன், மூவி ப்ரொடியூசிங்னு மூவி ஃபீல்டுக்கு நகர்ந்து போயிட்டார். பட் ஆனால் டான் பாவின்மயர் தொடர்ந்து கார்ட்டூன் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து 2005 டிஸ்னி சேனல் வந்துட்டு ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட கான்செப்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டான் பாவின்மயரையும் மார்ஷையும் கேட்டுக்கிட்டாங்க. உடனே டான் பாவின்மயரும் மார்ஷும் சேர்ந்து டிஸ்னி சேனலுக்காண்டி ஒரே ஒரு பைலட் எபிசோடு, அதாவது ப்ரீமியரிங் ஷோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எபிசோடு மட்டும் கிரியேட் பண்ணி டிஸ்னி சேனலுக்கு கொடுத்தாங்க. டிஸ்னி சேனல் அந்த எபிசோடை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவங்க டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஒரே ஒரு எபிசோடு ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்ஸஸ். ஸோ டிஸ்னி சேனல் இதை தொடர்ந்து இன்னும் பல எபிசோடை கிரியேட் பண்ணி ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் சீசன் எபிசோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீசனாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்படியே ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் 2015 வரைக்கும் பல சீசன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இதற்கு நடுவில் 2011 ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் மூவிஸும் ரிலீஸ் ஆச்சு. 2011 ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் மூவி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆனதை தொடர்ந்து 2011 அப்புறமா ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் கார்ட்டூன், கேம்ஸ், புக்ஸ், காமிக் புக்ஸ் இந்த மாதிரிக்கு நிறைய ஃப்ரான்ச்சைசி ப்ராடக்ட்ஸும் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்லேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2009 ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் டிஸ்னி பிக்ஸ்டி சேனல்லேருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டிஸ்னி சேனல் தான் அந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி 2007 2015 வரைக்கும் 9 வருஷமாக ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் கார்ட்டூன் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2015 டிஸ்னி சேனல் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் கார்ட்டூன் ஷோவை நிறுத்த போகிறதா அறிவித்தாங்க. அப்போது 73 ஹார்ஸ் தொடர்ந்து ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் ஷோவை அவங்க டிஸ்னி சேனல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் மேரத்தான் சொல்லிட்டு 73 ஹார்ஸ் கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் ஷோ ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1993 ஜெஃப் மார்ஷும் டான் பாவின்மயர் உருவாக்கின ஒரு கார்ட்டூன் கான்செப்டை அவங்க 12 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா 2005 ஒரு கார்ட்டூன் ஷோ உருவாக்கி நம்மளுக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு கார்ட்டூன் ஷோவை கொடுத்துருக்காங்க. அவங்க இவ்வளோ நாள் காத்திருந்து அந்த கார்ட்டூன் ஷோ உருவாக்கலைன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கார்ட்டூன் நம்ம வாழ்நாள் கிடச்சிருக்காது. நீங்கள் இதே மாதிரியான தொடர்ந்து க்யூரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே அமைக்கிருங்க.